அருகே சங்கராபரணி ஆற்றங்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம். அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று உடனடியாக கரை திரும்ப மீன்வளத்துறை சார்பில் உத்தரவு. இந்திய அரசியலமைப்பு நாள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் உறுதிமொழி ஏற்பு. வில்லியனூர் அருகே சங்கராபரணி ஆற்றங்கரையில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம் கிடந்தது. புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆரியபாளையம் புதிய பாலத்தின் கீழ் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க மாநிறம் கொண்ட அடையாளம் தெரியாத ஆண் பிணம் ஒன்று தண்ணீரில் மிதந்ததை கண்ட பொதுமக்கள் உடனடியாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விரைந்து சென்ற போலீசார் தண்ணீரில் மிதந்து சென்ற பிணத்தை கைப்பற்றி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மேலும் வில்லியனூர் போலீசார் விசாரணையில் இறந்தவரை பற்றி எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என மீன்வளத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை தொடர்ந்து காரைக்கால், புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இருந்து சென்று கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் காரைக்காலை சேர்ந்த அனைத்து மீனவர்களும் உடனடியாக கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மறு அறிவிப்பு வரும் வரை காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் காரைக்கால் மாவட்ட மீன்வளத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் இந்த தகவலை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் படகு உரிமையாளர்களுக்கு தெரிவித்து அனைத்து கிராமங்களிலும் உள்ள படகுகளை உடனடியாக கரை திரும்ப நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்றைக்குள் கரை திரும்பாத படகுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூலகம், மருத்துவ முகாம், நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகளை எதிர்க்கட்சித் தலைவர் இரா. சிவா துவக்கி வைத்தார். தமிழ்நாடு துணை முதல்வர் திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலினின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் டாக்டர் நிதிஷ், அகிலன் ஆகியோர் ஏற்பாட்டில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு விழா, கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் விழா, பல்நோக்கு மருத்துவ முகாம் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வருகை புரிந்தவர்களை மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ வரவேற்று பேசினார். மாநில துணை அமைப்பாளர் குமார் முன்னிலை வகித்தார். மாநில கழக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரா. சிவா விழாவிற்கு தலைமை வகித்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மொழிப்போர் தியாகிகள் கௌரவிப்பு மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு தட்டு வண்டிகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்நோக்கு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். மணக்குள விநாயகர் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ குழுவினர் நடத்திய இலவச மருத்துவ முகாமில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். இந்த விழாவை மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர் முகிலன், உத்தமன், ரெமி எட்வின், தாமரை கண்ணன், தமிழ் பிரியன், கிருபா சங்கர், மஜ்னுதீன், சந்துரு, மாநில துணை அமைப்பாளர்கள் சிவா, ரமேஷ், ராமு உள்ளிட்ட பலர் முன்னின்று செய்திருந்தனர். இந்த விழாவில் அவைத்தலைவர் SP சிவகுமார், மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் இரா. செந்தில்குமார் எம்எல்ஏ ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை பெய்து வருவதால் பள்ளி, கல்லூரி மாணவ, மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதால் இன்று புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழக பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி இன்று காலை முதல்
புதுச்சேரியில் முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, லாஸ்பேட், ரெட்டியார்பாளையம், மூலகுளம் உள்ளிட்ட நகர பகுதிகள், வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகள் என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவ, மாணவிகள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகினர். பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசியலமைப்பு நாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு நாளையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் முன்னிலையில் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் சட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் இந்திய அரசியலமைப்பு முகவரையை வாசிக்க மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமுருகன், சட்ட செயலர் டாக்டர் எல்.எஸ். சத்தியமூர்த்தி மற்றும் வழக்கறிஞர்கள், சட்ட மாணவ, மாணவியர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சியின் பொறுப்பாளர்கள் தலைமை அலுவலகத்தில் ஒன்று கூடி அனைத்து கமிட்டிகளுக்கும் நிர்வாகிகள் நியமிப்பது, தேர்வு நிலை சம்பந்தமாக ஆலோசித்தனர். அகில இந்திய என்.ஆர். காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான ரங்கசாமி அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் அகில இந்திய என்.ஆர். காங்கிரஸ் கட்சி அமைப்புகளுக்கும் படிநிலை பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வது அல்லது நியமிப்பது சம்பந்தமாக கடந்த 4/10/2024 அன்று கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் என்.எஸ்.ஜே. ஜெயபால் அவர்கள் முன்னிலையிலும் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனையின் பேரிலும் தொடக்க நிலை ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை அழைத்து தொகுதி, வார்டு மற்றும் கிராம கமிட்டிகளுக்கு நிர்வாகிகள் நியமிப்பது குறித்து அவர்களிடம் ஆலோசனை செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை சட்டமன்ற தொகுதி வாரியாக கட்சியின் பொறுப்பாளர்கள் தலைமை அலுவலகத்தில் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் அனைத்து கமிட்டிகளுக்கும் நிர்வாகிகள் நியமிப்பது, தேர்வு நிலை சம்பந்தமாக எந்த நிலையில் உள்ளது என ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அவர்களுக்குள் ஒருமித்த கருத்தோடு தேர்வு செய்யப்பட்ட அனைத்து கமிட்டிகளுக்கான நிர்வாக பட்டியலை விரைவில் ஒப்படைக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. மாநில செயலர் என்.எஸ்.ஜே. ஜெயபால் அவர்கள் முன்னிலையிலும், மாண்புமிகு அமைச்சர் கே. லட்சுமி நாராயணன் அவர்கள் தலைமையிலும், மாண்புமிகு அமைச்சர் தேனி ஜெயக்குமார், பி.ஆர்.என். திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏ.கே.டி. ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் திருமதி சந்திரபிரியங்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, கே.எஸ்.பி. ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கிற கோதண்டராமன், முன்னாள் துணைத் தலைவர் சபாநாயகர் பக்தவச்சலம், கட்சியின் பொறுப்பாளர் வேல்முருகன், மாநில செயலாளர்கள் ஞானசேகரன், ஜவஹர், சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் எம்.பி. ராமானுஜம் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு நாளையொட்டி ஆதிதிராவிடர் நலத்துறையில் துறை செயலர் முத்தம்மா, இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டதை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்திய அரசியலமைப்பு நாளையொட்டி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு துறை செயலர் முத்தம்மா, இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலத்துறையில் உள்ள பல்வேறு பிரிவுகளை செயலர் முத்தம்மா ஆய்வு செய்தார். மேலும் அலுவலகத்திற்கு வரும்போது மக்களை அலைக்கழிக்கக்கூடாது என்றும், ஆதிதிராவிடர் நலத்துறையில் திட்டங்கள் எளிய மக்களிடம் சென்றடைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி பாராளுமன்றத்தில் ஒப்படைத்து சட்ட வரைவு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவம்பர் 26ஆம் நாளை இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் என இந்தியா முழுவதும் அனைவராலும் கொண்டாடி வரும் நிலையில்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்டம் தோறும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை உறுதிமொழி ஏற்க வேண்டும் என தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று புதுச்சேரி சட்டசபை எதிரே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அமைப்பு செயலாளர் புதுச்சேரி தமிழ்நாடு தலையாரி தமிழ்மாறன், பொருளாளர் செல்வநந்தன், தலைமை நிலைய செயலர் அரிமாத்த தமிழன், தேர்தல் பணிக்குழு மாநில செயலர் ஆதவன், கருத்தியல் பரப்பு மாநில செயலர் எழில்மாறன், தலைமை அலுவலக செயலர் லக்ஷ்மி, மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலர் உட்பட துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலர்கள், தொகுதி செயலர்கள் உள்ளிட்ட திரளான தோழர்கள் பங்கேற்றனர். ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி, புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதியில் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக புதிய மின் இணைப்பு பெறுதல், புதிய குடிநீர் இணைப்பு பெறுதல் மற்றும் டேபிள், சேர், சமையல் உபகரணங்கள், பொருட்கள் வாங்குவது போன்ற பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி, புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அவர்களுடன் ராஜாநகர் சமுதாய நலக்கூடத்தை ஆய்வு செய்தார். மேலும் கடந்த ஆட்சியின் போது திறக்கப்பட்டதாக கூறப்படும் ராஜாநகர் சமுதாய நலக்கூட கட்டிடத்தில் மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு மற்றும் எந்த ஒரு சமையல் உபகரணங்களும் இல்லாத நிலையில் எந்த ஒரு பணியும் முடியாமல் எப்படி இந்த கட்டிடம் திறக்கப்பட்டது என இயக்குனர் இளங்கோவன் அவர்களிடம் கேள்வி எழுப்பினார். இயக்குனர் அவர்கள் தங்கள் குறிப்பிட்ட பணிகள் அத்தனையும் ஓரிரு மாதங்களில் நிறைவு செய்து புதியதாக ராஜாநகர் சமுதாய நலக்கூடம் புதுப்பொலிவுடன் திறக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்களிடம் உறுதியளித்தார். மேலும் ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகளும் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர்.